வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரிகடிக் ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் மீனாவும் செல்வ விஷயத்துக்காக வக்கீல பார்க்க வந்திருக்காங்க. இப்ப கிருஷ்ணாராம் கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலி வக்கீல் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வாங்க உட்காருங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்டுட்டு இருக்கும் போதே கிருஷ்ணா அப்படின்னு கதவை திறந்த அவங்க வீட்டுக்காரர் தலை நீட்டுறாரு. உடனே எழுந்து போய் அவரை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவரோட கை கட்ட பார்த்து கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு 10 days ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு, கையை அசைக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு அவரோட ஹப்பி சொல்ல, ஒரு நாள் மெய்டு வரலன்னா நீங்களே மாப போட்டு இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரியாயிடும் கிருஷ்ணா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, பின்ன சரியாகிற வரைக்கும் உங்களால சமைக்க முடியாது இல்லைன்னு கிருஷ்ணாராம் சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் சிரிக்கிறாரு. ஐயோ என்ன மீனா இது, இந்த அம்மா ஏதோ அக்கறையா கேக்குதுன்னு பார்த்தா சரியான சோத்துக்கு சேர்த்த பார்ட்டியா இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி முத்து பயத்தோட மீனாவை பாக்குறாரு. மீனாவும் கொஞ்சம் திகிலோட தான் பாக்குறாங்க. அதானே பார்த்தேன், உனக்கு சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு தான் கவலைப்படுறியா அப்படின்னு அவரு கேட்க, அப்படி இல்ல அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்லிட்டு இருக்க, முத்து அப்படியே முடிய ஒதுக்குற மாதிரி மெதுவா மீனா பக்கமா சாஞ்சு, என்ன மீனா இது, புருஷன் அடிபட்டு கிடக்குறாரு, கையில கட்டு போட்டு கிடக்குறாரு, இந்த அம்மாவுக்கு சமைக்கிறது தான் பெருசா போச்சு போல அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்க, ஏங்க சும்மா இருங்கன்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்க, புருஷனை விட சாப்பாடு தான் பெருசோ அப்படின்னு முத்து கேட்க, வாயை திறந்தே சொல்லிடுறாங்க. ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு முத்து பொசிஷனுக்கு வந்து உட்கார்றாரு. இவரு இப்படிதாங்க எல்லா வேலையையும் இவரே இழுத்து போட்டு செய்வாரு அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, முத்து ஒரு அசட்டு சிரிப்போட, பார்த்தாலே தெரியுதுங்க மேடம் அப்படிங்கிறாரு. சரிம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு கிருஷ்ணாராமோட ஹஸ்பண்ட் சொல்ல, ஏங்க இருங்க, நீங்க என்ன சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேம்மாங்கிறாரு அவரு. இருங்க, இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுவீங்க, வாங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களோட சேர்ல உட்கார வச்சுட்டு சாப்பாடை பிசைஞ்சு ஊட்டி விடுறாங்க. குடும்பமா நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு அவரு. எப்படி சாப்பிடுவீங்க, கரெக்டா வலது கையில அடிபட்டிருக்கு, ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட முடியாது அப்படின்னு ஒரு வாய் சாப்பாட்டு எடுக்க, பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ வேலையை பாருமாங்கிறாரு அவரு. வேலையை விடுங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, 2 minutes வாயை தருங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, அவர் வாயை திறக்கிறாரு, ஊட்டி விடுறாங்க. ஆஹா, இந்த அம்மாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல இருக்கே, பாசக்கார மனைவியா தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு முத்து கொஞ்சம் கூச்சத்தோட சிரிச்சிட்டு மீனாவை பார்த்துட்டு தலையை குனிஞ்சு உட்கார்றாரு. மீனா நிகழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, குடன்னு வாய் திறந்து வாங்கிக்கிறாரு அவரு. போதும்னு அவரு சொல்லிட்டு இருக்க, பாத்தீங்களா வக்கீலாவே இருந்தாலும் புருஷன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு வேலையை கூட விட்டுட்டு அவரை கவனிக்கிறாங்க. இதுக்குதான் யாரையும் பார்த்த உடனே எடை போடக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, முத்தவும் அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு. சாரி உங்களை உட்கார வச்சுக்கிட்டேன்னு லாயர் சொல்ல, பரவாயில்லங்க மேடம், உங்களை பார்த்து நாங்களும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க. பொண்டாட்டினா கண்டிப்பும் இருக்கணும் கனிவும் இருக்கணும்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னு முத்து சிரிப்போட சொல்ல, பாத்தியா கிருஷ்ணாங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சிரிக்க இவங்களும் சிரிக்கிறாங்க. அப்படியே தட்டுல இருக்க சாப்பாடை பிசைஞ்சு ஊட்டிக்கிட்டே, சரி என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. மேடம், என்னோட ஃப்ரெண்டு செல்வன்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் கார் தான் ஓட்டுறான், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க மேடம், அதுல இறந்தவங்க என் ஒய்ஃபோட தங்கச்சி மாமியார் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படியா, கோஇன்சிடென்ட்டா நடந்துருச்சா அப்படின்னு லாயர் கேட்க, ஆமாங்க மேடம்ங்கிறாரு முத்து. இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, எனக்கும் இவங்க தங்கச்சி புருஷனுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒத்து வராதுங்க மேடம். அவரு டிராபிக் போலீஸ், நான் டிரைவரு, நிறைய தடவை முட்டிக்கிச்சு, என் ஃப்ரெண்டால அவர் அம்மாவுக்கு இப்படி ஆனதால எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு இருக்காருங்க மேடம். என் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணி உள்ளர வச்சிருக்காங்க, ஜாமீன் கூட கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க ஃப்ரெண்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம், ஹிட் அண்ட் ரன்னா இருந்தா தான் கஷ்டம், அவரு அப்படி ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடலையேன்னு கேக்குறாங்க லாயர். இல்லங்க மேடம், அவரு அங்கேயே தான் இருந்தாரு, போலீஸும் அங்கேயே வந்து தான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்போ பெயிலபிள் தான், ஜாமீன்லயே எடுத்துடலாம், கோர்ட் வரைக்கும்லாம் போக வேண்டாம், நான் இன்னைக்கே என் ஜூனியர் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னு லாயர் சொல்ல, அப்படின்னு மீனா தலையாட்டுறாங்க. முத்து ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்டே நான் பேசிட்டு உங்க ஃப்ரெண்டை ஜாமீன்ல எடுத்துடலாம் அப்படின்னு கிருஷ்ணாராம் ரொம்ப நம்பிக்கையா சொல்ல, ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு முத்து முகத்துல ஒரு நன்றி சிரிப்போட கையெடுத்து கும்பிட, மீனாவா அதே மாதிரி கும்பிடுறாங்க. அப்புறம் உங்க அண்ணனோட டிவோர்ஸ் கேஸ் அடுத்த வாரம் ஹியரிங்க்கு வருது, அதுல ரோஹிணிய பத்திய உண்மை தெரிஞ்சவங்க யாராவது, அவங்க சொந்தக்காரங்க இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தா கோர்ட்ல ஆஜர்படுத்தணும், நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி இருந்தேனே
அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேக்குறாங்க லாயர். முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 2 பேருக்குமே விஷயம் தெரியலன்றது தெரியுது. இல்லைங்க மேடம், ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல, யாராவது ரோகிணி பத்தின உண்மை தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க, அவங்கள சாட்சியா வச்சு விசாரிச்சா நம்ம கேஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு லாயர் சொல்ல, இருக்காங்க மேடம், நாங்க அவங்கள பேசி கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு முத்து சொல்ல, கிருஷ்ணாராம் கருமமே கண்ணா அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டு, கேஸுக்கு ஹியரிங்க்கு முந்தின நாள் நீங்க யார் யார கூட்டிட்டு வரீங்க, அவங்க டீடைல்ஸ் என்னன்னு என் ஜூனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு லாயர் சொல்ல, மீனா சரிங்க மேடம்ங்கறாங்க. முத்து திடீர்னு எதையோ நினைச்சுக்கிட்டு, மேடம் என் ஃப்ரெண்டோட ஜாமீன் கேஸ்ங்கிறாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஜாமீன்ல எடுத்துடலாம், இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே எப்பவோ போதும்னு சொன்ன ஹஸ்பண்டுக்கு இன்னும் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க கிருஷ்ணாராம். என்ன ஸ்டேஷன்ல இருக்காங்க, என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறது என் ஜூனியர் கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, சரிங்க மேடம், ஓகேங்க மேடம், தேங்க்யூ மேடம்னு 2 பேரும் கிளம்புறாங்க. வரோங்க மேடம், வரோங்க சார் அப்படின்னு 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. கார்த்தி நேரா அருண் வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு சார் சார்னு கூப்பிடுறாரு. உள்ளர வாங்கன்னு கூப்பிட செல்வத்தோட ஒய்ஃப் உள்ளர வர்றாங்க. கூடவே தினேஷும் வர்றாரு. அருண் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. எல்லாருமே வணக்கங்கன்னு சொல்ல, யார் நீங்கன்னு அருண் கேக்குறாரு. பின்னாடியே சீதாவும் வந்து நிக்கிறாங்க. இவங்க செல்வத்தோட ஒய்ஃப் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அருண் சிடுசிடுன்னு கேக்குறாரு. சார், என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஒருத்தங்க மேல வண்டி ஏத்தி கொன்னது தப்பு இல்லையா அப்படின்னு அருண் கோவமா கேட்க, சார், அவரு தெரிஞ்சு உங்க அம்மா மேல வண்டி ஏத்தலங்க சார், அவரு 15 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, இது வரைக்கும் சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணினது இல்லைங்க சார், அவரு எப்படிங்க சார் உங்க அம்மா மேல தெரியாம நடந்துருச்சுங்க சார் அப்படின்னு அவங்க அழுகையோட சொல்ல, உங்களுக்கு என்ன வேணுங்கிறாரு அருண். அவரை ஜாமீன்ல எடுக்கலான்னு போனா நீங்க போலீஸ்காரருங்கிறதால அவரை ஜாமீன்ல கூட விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்றாங்க செல்வம் ஒய்ஃப். அப்ப நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா அப்படின்னு எரிச்சலோட கேக்குறாரு அருண். ஐயோ, நிஜமா என் புருஷன் மேல தப்பு இல்லைங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, என்ன தப்பு இல்ல, ரோட்ல எல்லாரும் பாத்துருக்காங்க, உங்க புருஷனை எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எங்க அம்மாவை கொன்னவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அவங்க ஆத்மாவே சாந்தி அடையும் அப்படின்னு அருண் ரொம்பவே கோவமா சொல்றாரு. சார் அப்படின்னு செல்வத்தோட ஒய்ஃப் கூப்பிட்டு இருக்க, சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், செல்வத்து மேல எந்த தப்பும் இல்ல, உங்க அம்மா தாங்க சார் போன் பேசிக்கிட்டே ரோட்டை பார்க்காம கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, அருண் அவ்வளவுதான் பயங்கரமா ரைஸ் ஆயிடுறாரு. ஏய், யாருடா நீ, முதல்ல வெளியே போ, கொலகாரனுக்கு நீங்கெல்லாம் சப்போர்ட்டா, உங்களெல்லாம் பேச சொல்லி முத்துதானே அனுப்பிச்சான் அப்படின்னு அருண் கத்த, இல்லைங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இருங்க, கோவப்படாதீங்கிறாங்க சீதா. பாத்தியா, இந்த முத்துதான் இவங்க கிட்ட பேசி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு அருண் கத்த, இல்லைங்க சார், நாங்களா தான் வந்தோம், முத்து அண்ணன் எதுவும் சொல்லலைங்க சார், எங்க குடும்பமே என் புருஷன் வருமானத்தை நம்பிதாங்க சார் இருக்கு, உங்களை கெஞ்சி கேக்குறேங்க சார், தயவு செஞ்சு அவருக்கு ஜாமீனுக்கு வழி பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த லேடி அழுகையோட கேக்குறாங்க. மொத்தத்துக்கு முத்துதான் காரணம்னு முடிவுக்கு வந்திருக்க அருண். உங்க புருஷன் பண்ணினது கொலை, அதுக்கான தண்டனை கிடைக்கும், முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போ தினேஷ் கொஞ்சம் முன்னாடி வந்து, சார், செல்வத்தோட வருமானத்துல தாங்க சார் குடும்பமே பொழிச்சிட்டு இருக்கு, பாவங்க சார், ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணெல்லாம் இருக்குங்க சார் அப்படின்னு அவர் கெஞ்சிட்டு இருக்கு. ஏய், எங்க அம்மாவை கொன்னு இருக்கான், அவன் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்னடா அப்படின்னு கத்துறாரு அருண். சார், நீங்க முத்து மேல இருக்க கோவத்தை இந்த குடும்பத்து மேல காட்டுறீங்க அப்படிங்கிறாரு கார்த்தி. ஏய், அந்த முத்துலாம் ஒரு ஆளா, அவன் மேல நான் கோவத்தை காட்டுறேனா, மரியாதை இங்க இருந்து போயிடு அப்படின்னு எதிர்றாரு அருண். சார் சார், நாங்க இங்க உங்ககிட்ட சண்டை போட வரலைங்க சார், எங்க பக்கத்து நியாயத்தை கேளுங்க சார் அப்படின்றாங்க அந்த லேடி. ஆமாங்க சார், செல்வத்து மேல தப்பு இல்லைங்க சார், நீங்க தான் முத்து மேல இருக்க பகையில அப்படின்னு தினேஷும் முன்னாடி வந்து சொல்ல, ஆமான செல்வத்தோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்க. தினேஷோட சட்டைய கொத்தா புடிச்சிடுறாரு அருண். டேய், இன்னொரு வாட்டி அவனை பத்தி பேசுன பல்ல உடைச்சிடுவேன், வெளியே போடா அப்படின்னு தினேஷ புடிச்சு தள்ளி விடுறாரு. அடுத்து கார்த்தியும் புடிச்சு ரோட்ல தள்ளி விடுறாரு. 2 பேரும் நிலத்தடு மாதிரி கொஞ்சம் தள்ளாடி நின்னுடுறாங்க. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார்னு கார்த்தி சொல்ல, உங்களுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு, எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே எங்க அம்மாவை கொண்டு இருக்கீங்க, கொலகார கும்பலுக்கு மரியாதை ஒரு கேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலார்னு அரையறதுக்கு கைய ஊங்குறாரு அருண். தினேஷ் டக்குன்னு கைய புடிச்சிடுறாரு. சார், தேவையில்லாம மேல கைய வைக்காதீங்க, கையை இறக்குங்க சார் அப்படின்னு தினேஷ் கைய பிடிச்சிக்கிட்டே சொல்ல, சார் 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 ப்ளீஸ் சார்னு கெஞ்சிட்டு இருக்காங்க செல்வத்தோட ஒய்ஃப். என் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்னு தினேஷ பலார்னு அரைஞ்சிடுறாரு அருண். ஏங்க சும்மா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சீதா அவரோட கைய பிடிக்க கார்த்தியும் தினேஷும் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. கை வைடா பாக்குறேன் அப்படின்னு அருண் திமிரிக்கிட்டு போக அடுத்து தினேஷும் இறங்கிடுறாரு அடிக்கிறதுல. கார்த்தி, தினேஷ்
அருண் 3 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க இந்த பக்கம் சீதாவும் அந்த பக்கம் செல்வத்தோட ஒய்ஃபும் சார் சார் ஏங்க அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு கார் வருது. இந்த காட்சியை பார்த்துட்டு டக்குன்னு காரை நிறுத்திட்டு முத்து இறங்கி ஓடி வர்றாரு. டேய் கார்த்தி, தினேஷ் தள்ளுங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேகமா வந்து விலக்கி விடுறாரு. உடனே மிஸ்டர் அருண் இதெல்லாம் ஓ வேலை தானு கத்துறாரு. ஆளுங்களை அடிக்க அனுப்பி விட்டுட்டு பின்னாடி என்னாச்சுன்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கத்திட்டு இருக்க. முத்து நிதானமா திரும்பி முறைச்சிட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் போடாங்கிற மாதிரி திரும்புற முத்து. நீ ஏம்மா இங்கே வந்தன்னு செல்வத்தோட ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. அவர் இருக்கிற நிலைமைய பார்த்தா ஜாமீன் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்னு, ரொம்ப பயமா இருந்ததுன்னு அதான் சாரை பார்த்து சமாதானம் பேசலான்னு வந்தேன் அப்படின்னு செல்வத்தோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்க. மீனாவும் இறங்கி ஓடி வந்து நிக்கிறாங்க. கேட்கதான்ப்பா வந்தோம், அதுக்கு மேல கை வைக்கிறாப்ல அப்படின்னு கார்த்தி சொல்ல திரும்பி முறைக்கிறாரு முத்து. என்ன சீதா இதெல்லாங்கிற மாதிரி மீனாவும் பாக்குறாங்க. ஏங்க பேசதானேங்க வந்தாங்க, எதுக்கு அவங்கள அடிக்கிறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அருண் முறைச்சுக்கிட்டே நிக்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, செல்வத்தை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவன் வந்துருவான் கவலைப்படாதமா அப்படிங்கிற முத்து மறுபடியும் அருணை திரும்பி முறைக்கிறாரு. ஜாமீன்ல இல்ல, ஜென்மத்துக்கு வெளியே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அருண் பாத்துக்கிட்டு இருக்க. ஒருத்தர் மட்டுமே இங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது, சட்டம் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, நீ தைரியமாயிருமா, செல்வம் கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற முத்து. டேய் கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு கார்த்திக் தினேஷ் கிட்ட சொல்றாரு. அந்த லேடியும் அழுதுகிட்டே ரொம்ப நன்றி நான் கைய கூப்ப கைய தட்டி விடுறாரு. நீ போமா போ அப்படின்னு சொல்ல திரும்பி நடக்கிறாங்க 3 பேரும். அவங்க வந்த ஆட்டோ அங்க இருந்து கிளம்பிடுது. அருண் பயங்கர வேகமா வீட்டுக்குள்ள போக, சீதா ஏன் இவர் இப்படி பண்றாருன்னு மீனா கேட்க, இல்லக்கா அவரு அப்படின்னு சீதா ஏதோ சொல்ல வர, சீதா அப்படின்னு அருண் அலற 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. உள்ளரவா அப்படின்னு கூப்பிட சீதா அடுத்த வார்த்தை பேசாம உள்ளர போறாங்க. சீதா அப்படின்னு மீனா கூப்பிட சீதா திரும்பி கூட பாக்கல. அந்த கேட்டை மூடிட்டு வா, கண்ட நாய்ங்கெல்லாம் உள்ளர வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அருண் உள்ளர போக சீதா மெதுவா திரும்புறாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, மீனாவோட கைய பிடிக்கிறாரு முத்து. விடுங்கிற முத்து, வீட்டு நாய்க்கு தெருநாய நல்ல அடையாளம் தெரியும் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு வான்னு மீனாவை கூப்பிட்டுட்டு முத்து கிளம்புறாரு. மீனா அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. சீதா கதவை லாக் பண்ணிட்டு உள்ளர போறாங்க. மீனா அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. சீதா ரொம்பவே வேதனையா கேட்டுக்கு இந்த பக்கம் இருந்து பாத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அருண் உள்ளரவான்னு கத்த சீதாவும் வேற வழி இல்லாம உள்ளர போறாங்க. ச்சே, அவ ஆசைப்பட்டான்னு இவனுக்கு கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மீனாவும் போறாங்க. வீட்டுல மனோஜ் மொபைல் பாத்துட்டு இருக்க. விஜயா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அவன் ஏதாவது தெரியாம பேசியிருப்பான், நான் அவன்கிட்ட பேசுறேன், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க, ஏதோ கோவத்துல அப்படி சொல்லி இருப்பான். நான் சொன்ன அவன் கேட்டுக்குவான், எப்படியாவது அதை சரி பண்ண நாம முயற்சி பண்ணணும், நான் பேசுறேன் அப்படின்னு போனை வைக்கிறாங்க விஜயா. அப்போ அங்க வர்ற அண்ணாமலை சோஃபால உட்கார்ந்துகிட்டே யார்கிட்ட இவ்வளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. விஜயாவும் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே நமக்குன்னு எல்லா பிரச்சனையும் தேடி வருது பாருங்க, சுருதியோட அம்மா தான் பேசுறாங்க அப்படின்னு விஜயா சலிப்பும் எரிச்சலுமா சொல்ல, என்னவான்னு கேக்குறாரு அண்ணாமலை. இந்த ரவி என்ன வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் மெதுவா கண்ணை மட்டும் நிமித்தி அம்மாவை பாக்குறாரு. அவன் என்ன பண்ணா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ரவி அங்க போயிருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, சுருதி அங்கதானே இருக்கிறா, அவளை பார்க்க போயிருப்பான், அவங்க வீட்டு மாப்பிள்ள தானே அவன்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஐயோ சொல்றத முழுசா கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, சொல்லுங்கிறாரு அவரு. ரவி அங்க போய் சுருதியோட அப்பாட்ட சண்டை போட்டிருக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. சண்டை போடாம என்ன பண்ணுவான், அவர் தானே ஆளுங்களை அனுப்பி நீத்துவோட ஹோட்டலுக்கு தீ வச்சிருக்காரு, அந்த பொண்ணு காலை வேற உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே வர மீனாவும் கூடவே வந்து நிக்கிறாங்க. அதுக்குன்னு இப்படியா போய் பேசுவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மா கேட்டான் அப்படின்னு மாங்கா மனோஜ் கேக்குறாரு. அவ ஹோட்டலை எரிச்சதுக்கு அவ காலை உடைச்சதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து 9 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ விஷயம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவை பாக்குறாரு. மனோஜ் ஏதாவது கருத்து சொல்லுவாருன்னு விஜயா பாத்துட்டு இருக்க. மனோஜ் 9 லட்சமா, நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு போல. அடுத்து விஜயா உச்சி கொட்டிட்டு அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்க. ஏங்க மாமனார் கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டா அவருக்கு கோபம் வராதா, ஸ்ருதி அம்மா போன் பண்ணி என்ன கத்துறாங்கன்றாங்க விஜயா. அம்மா ரவி சரியாதாம்மா கேட்டிருக்கிறான், அந்த ஆள் பண்ணினதுக்கு இந்த தப்புக்கு கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போயிருந்தா அங்கேயும் நஷ்ட ஈடு தான் கொடுக்க சொல்லி இருப்பாங்க, ரவியாவது பணத்தோட விட்டான், கோர்ட்ல அந்த ஆளுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லி ஏத்தி விடாத, ரவிக்கு நீதான் இந்த ஐடியாலாம் கொடுத்தியா
அப்படின்னு விஜயா கேட்க நமக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. போற போக்குல இந்த உலகம் சுத்ததே முத்துவாலதான்னு சொல்லிடுவாங்க போல. சப்போஸ் உலகம் நின்னா கூட அதுக்கு முத்து தான் காரணம்னு சொல்லிடுவாங்க போல. அம்மா நான் ரவி கிட்ட எதுவும் சொல்லலமா, அவன் நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, அத்தை ரவி கேட்டதுல எதுவும் தப்பு இல்லையே, அந்த நீத்து பொண்ணு பண்ணுனது தப்பு தான். அதுக்காக ஹோட்டலை எரிச்சு அவ காலை உடைச்சதெல்லாம் பெரிய தப்பு. அதுக்கு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அது கோர்ட்டுக்கு போய் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா ரவி அவன் மாமனார் கிட்ட போய் கேட்டிருக்கான். அப்ப சுருதிக்கு ரவி மேல தானே கோபம் வரும். அப்புறம் அவ எப்படி இந்த வீட்டுக்கு வருவான்னு விஜயா கத்துறாங்க. எல்லாரும் அமைதியா பார்க்க சுருதியோட அப்பா பண்ணது பெரிய தப்பு தானே. அந்த ஆளோட புத்தி அப்படி. நான் சர்வீஸ்ல இருக்கும் போதே அவனுக்கு கீழே இருக்க ஆளுங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள் இவன். பாவம் ஒரு பொண்ணோட காலை அடிச்சு உடைக்கிற அளவுக்கு கொடூரமான ஆளா இருந்திருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான்ப்பா ரவி போய் கேட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லடா ரவி அங்க போய் பேசி இருக்க வேணாம், அதுவும் தப்புதாங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா நீயும் அப்படி சொல்ற அப்படின்னு முத்து கேட்க, ஏய் ரவியோட வாழ்க்கை இதுல இருக்குதுடா. ரவி சுருதி இவங்களோட விரிசல் இன்னும் அதிகமாயிக்கிட்டு தான் போகும். நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிக்கிட்டு தான் போகுது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாரும் ஒரு யோசனையா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உடனே நம்ம அறிவாளி மனோஜ், அப்பா இது ரொம்ப சிம்பிளான விஷயம்ப்பா, ஸ்ருதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து மனோஜ் கிட்ட திரும்பி, டேய் பார்லர் அம்மா கூட தான் தப்பு பண்ணிருக்கு, நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து வாழன்னா வாழ்ந்துடுவியான்னு கேக்குறாரு. நான் ஏன்டா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவ என்னை ஏமாத்தி இருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா முத்துவும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா அந்த கேடுகிட்ட பித்தலாட்டக்காரிக்கு ஏன் மகன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா அப்படின்னு கோவமா பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அது மாதிரி தான் பல குரலுக்கும் அதோட சைட்ல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அந்த நீத்துவால தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு ஒரு மன்னிப்பு கேட்டா இது எல்லாம் முடிஞ்சிருங்கிறாங்க மீனா. முன்னாடியே அது ஓவரா பேசும், இப்ப காலை வேற உடைச்சிருக்கிறாங்க, அது இந்த ஜென்மத்துக்கும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க இப்படியே போனா ரவியோட வாழ்க்கை என்னங்க ஆவறது, நீங்களாவது அவகிட்ட பேசுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்னை என்ன பேச சொல்ற, ரவி சுருதி கூட சேரணும்னு தான் நினைக்கிறான், சுருதி தான் அடம் பிடிக்கிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா சுருதி கிட்ட பேசுங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அவ புருஷன் சொல்றதையும் கேட்கல, அப்பா அம்மா சொல்லியும் கேட்கல, நான் சொன்னா மட்டும் கேட்க போறாளா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்ப இதுக்கு என்னதான் வழிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்றாங்க விஜயா. இந்த பிரச்சனையில என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நான் ரவி கிட்ட பேசுறேன்ப்பா, இதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு யோசிப்போம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, பாக்கலாங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. நல்லா இருந்த நம்ம குடும்பம் இப்படி உடைஞ்சு போயிருக்கு, யாரு கண்ணு பட்டுச்சோ, மனோஜோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு, ரவியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னோ தெரியல அப்படிங்கிற விஜயா மீனாவையும் முத்துவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த வீட்டுல இவ ஒருத்தி மட்டும்தான் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க, மீனா அந்த ஒருத்தி நீதான்னு அம்மா ஜாடையா சொல்றாங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு முத்து. விஜயா கோவமா முறைச்சிட்டு இருக்க, புரியுதுங்கிறாங்க மீனா. டேய் நான் எதுக்குடா ஜாடையா பேசணும், நேரடியா தான் சொல்றேன், இந்த வீட்டுல இவ மட்டும் தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாரும் பிச்சுக்கிட்டு போகணும்னு எல்லாமே இவ போட்ட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜும் முட்டாள்தனமா பாக்குறாரு. விஜயாவும் டென்ஷன் ஆகி, ஆமா அத்தை எல்லாத்தையும் நான் தான் பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால நான் தான் இதை பண்ணினேங்கிறாங்க மீனா. ஏங்க பாத்தீங்களாங்க இவ எப்படி பேசுறான்னு அப்படின்னு விஜயா கத்துறாங்க. நீ சொன்னதை தானே அவளும் சொன்னா, உனக்கு மட்டும் ஏன் கோபம் வருது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயா முகத்தை வெடுக்குன்னு திருப்பிக்கிறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆள் மீனா தான் அப்படின்னு அவரு சொல்ல, போதுமே இந்த பூக்காரியை தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே அப்படின்ற மாதிரி விஜயா முறைக்கிறாங்க. அதெல்லாம் அம்மாவுக்கு புரியாதுப்பா, பூட்டை பூட்டி யாராவது சாவியை தொலைச்சிட்டா சாவிக்கு ஒன்னும் இல்ல, தொலைச்சவனுக்கு எதுவும் ஆகாது, சும்மா தொங்குற பூட்டு தான் உடையும், அது மாதிரி எது நடந்தாலும் அம்மாவை பொறுத்தவரை மீனா தான் காரணம் அப்படின்னு முத்து சொல்றாரு. இத பாரு, எதுக்கு எடுத்தாலும் மீனாவை குறை சொல்றதை விட்டுட்டு பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த வீட்டுல ஒரு பூஜை பண்ணணும்னு, அப்பதான் நம்ம எல்லாரையும் பிடிச்சிருக்க கெட்ட சக்தி போகும் அப்படின்னு விஜயா சொல்ல, எதுக்கு எடுத்தாலும் பூஜை தானா
மனசு மாறினாதான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, பூஜை பண்ணாலும் மனசு மாறும்னு சொல்றாங்கங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்னமா பண்ணிட்டு போ அப்படிங்கிற அண்ணாமலை எழுந்து நடக்க முத்து வழி விடுறாரு. போங்க போங்க, இவளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளர போயிடுறாரு. எதுவோ எப்படியோ போகட்டும், என் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம்னு எழுந்து நிக்கிற மனோஜ், அம்மா என் பிரச்சனை இன்னும் முடியாம இருக்கு, டிவோர்ஸ் வேற கிடைக்கல, கடன் வேற நிறைய இருக்கு, ஏதாவது பூஜை இருந்தா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போயிட்டு இருந்த முத்து திரும்பி வந்து நிக்கிறாரு. உனக்கு ஓன் கவலையா? எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கும்பாபிஷேகமே பண்ணாலும் சரியாகாதுடா அப்படின்னு முத்து சொல்ல, இப்பதான் அந்த பழைய முத்துவை பாக்குற ஃபீல் வருது. இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா போடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏங்க வாங்க போலாம் அப்படின்னு மீனா முத்துவை இழுத்துட்டு போறாங்க. போடா போடா, போய் கங்கையில முழுகியாவது கரை சேர்ற வழியை பாடுறாங்கிற மாதிரி முத்து பாத்துக்கிட்டே போறாரு. அம்மாவும் மகனும் ஒரே மாதிரி திங்க் பண்றது மட்டும் இல்ல, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பூஜையை பத்தி ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் அவரோட ரூம்ல உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க, மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு எதுக்கு கூப்பிடுறா அப்படின்னு யோசிக்கிறவரு, இல்ல அவகிட்ட பேசக்கூடாது, எத்தனை தடவை போன் பண்ணாலும் அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. ரோஹிணி மறுபடியும் கால் பண்ண, டிஸ்பிளேல அவங்க போட்டோவோட நம்பர் வருது. மறுபடியும் கட் பண்ணி டொப்புன்னு கீழே வைக்கிறாரு. அவரால் ஒரு கையும் பார்க்க முடியல, டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை மூடி வச்சிடுறாரு. மறுபடியும் ரோஹிணி கால் பண்றாங்க. காலை டிக்ளைன் பண்ணிட்டு எழுந்திருக்கிறவரு, ச்சே எதுக்கு இவன் மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு ரூமோட ரூஃபிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணி மறுபடியும் கால் பண்ண டென்ஷன் ஆகி போன் எடுக்கிறவரு, என்னதான் வேணும் இவளுக்கு அப்படின்னு கடுப்போட கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ரோஹிணி அப்படியே மயக்கிற புன்னகையோட நின்னுட்டு இருக்காங்க. கால் அட்டன் ஆனதுன்னு தெரிஞ்சவொன்னு, ஹலோ மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, மனோஜ் எந்த பதிலும் சொல்லல. நீ பேசலனாலும் பரவாயில்ல, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ரோஹிணி வானத்துல இருக்க நிலாவை பார்த்துட்டு, இன்னைக்கு வெள்ளி நிலா ரொம்ப அழகா இருக்கு மனோஜ், ஆனா அது என்கிட்ட பேசல, ஆனா அதோட அழகை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி தான் நீயுமே எனக்கு. நிலாவும் தனியா இருக்கு, நானும் தனியா தான் நிக்கிறேன், ஆனா ஓ நினைப்பு தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க டைலாக் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்க. மனோஜ் எதுவும் பேசல, ஆனா நிக்க முடியாம உட்கார்ந்துடுறாரு பெட்ல. ஆனா உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி நம்ம வீட்டு மொட்டை மாடியில நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முழு நிலாவை பார்த்தோம். அன்னைக்கு நீ என் தோல்ல சாஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்த, ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்ப கூட நீ சொன்னியே அந்த வானமும் நிலாவும் மாதிரி எப்பவுமே பிரியாம இருக்கணும்னு அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டே போக, மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே கேட்டுட்டே இருக்காரு மனோஜ். கொஞ்ச நேரம் கழிச்சு காதுல இருந்து போனை நகர்த்தி வைக்கிறாரு. நிலாவை பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தனிமையில நிலாவும் ரொம்ப சைலண்டா இருக்கு, அதோட அமைதி நமக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், தனிமையில இருக்கிற அமைதி நம்மள கொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி மனோஜை லைட்டா தூண்டி விட பாக்குறாங்க. மனோஜ் கட் பண்ணவும் முடியாம கேட்கவும் முடியாம கொஞ்சம் நகர்த்தி வச்சு கேக்குறாரு. அப்புறம் மறுபடியும் காது கிட்ட கொண்டு வந்து வைக்க, அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் மனோஜ், நிலாவுக்கு தெரியும் மனோஜ் அது தனியா தான் இருக்கும்னு, ஆனா அது அதுக்காக வானத்து மேல கோவத்தை காட்டாது, அது கொடுக்கிற அழகான ஒளியையும் நிறுத்தாது. நானும் அப்படிதான் மனோஜ், உன் கோவத்துக்கு நடுவுலையும் என்னால உன்னை மறக்க முடியல. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறேனோ அத்தனை தடவை உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு பிரிவு துயர அழகா சொல்லி காதலையும் கனிவா சொல்றாங்க ரோஹிணி. அப்படின்னு மனோஜ் காலை கட் பண்ணி தூக்கி போடுறாரு. நீ பேசலன்னா என்ன, என்னோட மயக்கிற வார்த்தைகளை கேட்டுட்டல்ல, இனி நீ மட்டதாண்டா அப்படின்னு மயக்கிற சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. மனோஜ் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. நான் முதல்ல கால் பண்ணப்போ நீ கால் அட்டன் பண்ணல, மறுபடியும் 2 தடவை ட்ரை பண்ண, அப்புறம் நீ அட்டன் பண்ணின, அதே மாதிரி தான் இப்ப நான் பேசுறப்ப நீ என் கூட பேசல, ஆனா நீ என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் ட்ரை பண்றதை விட மாட்டேன் மனோஜ், கண்டிப்பா ஒரு நாள் நீ என்கிட்ட வந்தே தீருவ அப்படின்னு ரோஹிணி கண்கள்ல கனவோட பாத்துட்டு இருக்காங்க. மீனா கிச்சன்ல இருந்து வந்துகிட்டு இருக்க, முத்து அவங்க கட்டல் கிட்ட இருந்து திரும்புறாரு. ரவி பேக்கோட உள்ளர வர்றாரு. வாங்க ரவி அப்படின்னு மீனா கூப்பிட, முத்து கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. ரவிய பாத்துக்கிட்டே வர, ரவியும் முத்துவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் தயங்கி நிக்கிறவரு முத்து கிட்ட வந்து முத்துவோட கையில எடுத்துக்கிட்டு, முத்து சாரிடா, நீத்து விஷயத்துல நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா அமைதியா சொல்ல, ஆமா நீத்துவ போய் பார்த்து திட்டிட்டு வந்ததை வச்சு நடந்த எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டேன், ஆனா ஸ்ருதியோட அப்பா தான் இது எல்லாத்தையும் பண்ணினாருன்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல
அப்படின்னு ரவி ரொம்பவே சங்கடத்தோட சொல்ல முத்து அமைதியா நிக்கிறாரு. மீனாவுமே ரொம்ப அமைதியா அழகா பார்த்துட்டு நிக்கிறாங்க. ரொம்பவே தவிப்போட திரும்புற ரவி மறுபடியும் முத்துவோட கைய பிடிச்சிக்கிட்டு, முத்து ரொம்ப சாரிடா, என்ன மன்னிச்சுடு, நான் உன் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டேன், வேணும்னா என்ன அடிச்சுக்கோடா அப்படின்னு கைய கன்னத்துக்கிட்ட கொண்டு போக கைய தட்டி விட்டுட்டு, டேய் என்னடா நான் ஏன்டா உன்னாடிக்க போறேன், பண்ணாத தப்புக்கு என் மேல பழி வர்றது புதுசா என்ன, விட்ரா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தலையை குனிறாரு முத்து. என்ன நீ என்ன நம்பலங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. இது வரைக்கும் நான் உன்னை எத்தனையோ தடவை அடிச்சிருக்கிறேன், ஆனா நீ எதுக்குமே எப்பவுமே எங்கூட சண்டை போட்டதே இல்லடா, முதல் தடவை இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வார்த்தை வராம தவிக்கிற முத்து கொஞ்ச நேரத்துல சமாளிச்சுக்கிட்டு, இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல அது போதுண்டாங்க. ரவி ரொம்பவே தவிப்பா பாக்குறாரு. மீனா பக்கம் திரும்புறவரு, அண்ணி சாரி அண்ணி, நான் உங்ககிட்டயும் அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிறாரு. பரவாயில்ல ரவி, நீங்க ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டீங்க, இப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படிங்கிறாங்க மீனா. ரவிக்கு மனசே ஆறல. மறுபடியும் முத்துவோட கைய பிடிக்கிறவரு, யார் சொல்லியிருந்தாலும் நான் உன்னை நம்பாம இருந்திருக்க கூடாதுடா, சாரிடாங்கிறாரு. ஏய் நமக்குள்ள என்னடா சாரி, வாடா அப்படின்னு ரவியை இழுத்து ஹக் பண்றாரு முத்து. ரவியோட கையில இருக்க பையில கலகலன்னு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட கேட்டதுக்குமே முத்துவுக்கு ஏதோ புரியுது. மீனாவும் அந்த பேக்கை பாக்குறாங்க. டேய் அப்படிங்கிற மாதிரி முத்து ரவியையும் அவர் கையில இருக்க பேக்கையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்புறம் என்ன, வழக்கம் போல சிங்கு சிக்கிடி சிங்காஞ்சிக்கிடி சிங்குச்சான் பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க. வேற என்ன இருக்க போகுது, சரக்கா தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.